ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம நட்ஸ் பவுடர் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். இந்த நட்ஸ் பவுடர்ல அதிகமான நியூட்ரிஷன் இருக்கு. இது 6 மாச குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். 6 மாச குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட்ற ஃபுட்ல இது 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால அவங்களோட வெயிட் கெயின் நல்லா இருக்கும், பிரெயின் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும், அவங்களோட மசில்ஸ் போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இத அதிக விலை கொடுத்து நியூட்ரிஷன் பவுடர்னு வெளியே போய் வாங்காம வீட்லயே ஹெல்த்தியா ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு கடாயில நான் 1/2 கப் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் ஒன்று போல வறுபட்டு வரும் நம்மளுக்கு. பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு மக்கானாவை எடுத்து இப்படி கையில வச்சு உடைச்சு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. அப்புறம் இதுலேயே நான் 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் லைட்டாக சூடானதும் இதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் ஓரளவுக்கு வறுப்பட்டாலே போதும். நட்ஸ் வறுக்கும்போது ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க. இப்போது முந்திரி பாதாம் நல்லா வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். அப்புறம் நான் 1/4 கப் அளவுக்கு வால்நட் எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வேற எந்த நட்ஸ் இருந்தாலும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, நிலக்கடலை, இப்படி எல்லாமே இது கூட சேர்த்து வறுக்கலாம். வால்நட் பிஸ்தா நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு துண்டு சுக்கு சேர்த்துருக்கேன். இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ அதே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது எல்லாமே ஆற விட்டுறலாம். ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்பவும் நைஸாக அரைக்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வெளியே ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சா 1லேருந்து 2 மாதம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணால் 4-5 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நட்ஸ் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ஹெல்தியான அதிக புரோட்டீன் இருக்கிற இந்த நட்ஸ் பவுடரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.